கொடுக்கணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த உயிருக்கு ஒரு ஊதியம் இருக்கு, அதை பெற வேண்டும் என்றால் ஏழை எளியவருக்கு அதான் சிவனடி வணங்கா சென்னி, திருப்பதி மிதியா பாதம், சிவனடி வணங்கா சென்னி, இறப்பவர் கீயா கைகள், இனிய சொல் கேளாதவன் காது, புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம், இருப்பினும் பயன் இல்லை காட்டில் எரிச்சாலும் பயன் இல்லைன்னு விவேக சிந்தாமணி கூறுது. அதனால நல்லது தேர்வோம், நல்ல விஷயத்தை பகிர்வோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றது போல இந்த இனிமையான நீர்மையான அப்பேற்பட்ட முந்து தமிழாலை இந்த இடத்தில் உன்னிடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். கேட்கலாமா? அற்புதமான இந்த இடத்தில் இன்று உங்களை சந்தித்ததில் நான் பெருமை அடைகிறேன் சுவாமி. அன்று ஒரு பெண்மணியை ஒரு சந்தித்தார் ஒரு கவிஞர், எல்லாருக்கும் தெரியும் ஒரு கவிஞர். எந்த கவிஞர்? ஆமா சொல்றேன். காட்டு வழி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து மகாகவி காளிதாஸ் தான், வேற யாரும் இல்லை, மகாகவி காளிதாஸ். காட்டு வழி நடந்து போகும்போது தண்ணி தாகம் வந்துருச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய ஆளும் சில பேரிடம் நெருடிடுவாங்க அப்படிங்கிறதா ஒரு விஷயம். அப்போ ஒரு பொண்ணு வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்க்கிற பொண்ணு தானே அப்படின்னு போய் கொஞ்சம் தண்ணி குடுமா குடிக்க அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு சொன்னிச்சா, ஐயா நீங்கள் வழிபோக்கன், உங்களுக்கு தண்ணி தாகமாக நீங்கள் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணலை. நான் வந்து இப்போ காலையிலிருந்து மாலை வரை நான் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன், எனக்கு தேவையான தண்ணியை நான் வந்து சொர குடுக்கையில் கொண்டு வந்திருக்கேன். சரி பரவாயில்ல தண்ணி தரேன் அப்படின்னு உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற உடனே அவர் பார்த்தாராம், நான் வந்து மகாகவி காளிதாஸ், எவ்வளோ பெரிய ஆள், நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேம்மா. அப்படியா, சரி நீங்கள் யார் அப்படின்னு சொன்ன பொண்ணு. நான் மகாகவி, நீங்கள் யார் அப்படின்னு உடனே பார்த்தாராம். பேர் சொன்னால் யாருன்னு கேட்குறேன். சரி இந்த பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் நம்ம விளையாடுவோம், ஆடு மேய்க்கிற பிள்ளை தானே அப்படின்னு என்ன பண்ணாரா, சரிம்மா நான் ஒரு பயணின்னு வச்சுக்கோயேன், பயணம் செய்பவன் அப்படின்னு வச்சுக்கோயேன், தண்ணி கொடு அப்படின்னாரா. சிரிச்சிச்சான். நீங்களா பயணம் செய்பவர்கள்? பயணம் செய்பவர்கள் யார் தெரியுமா? சூரியனும் சந்திரனும். சூரியனும் சந்திரனும் ஓய்வு இல்லாமல் பயணம் செய்வார்கள். நீங்கள் தூக்கம் வந்தால் தூங்குவீங்க, பசி எடுத்தால் உட்காந்து சாப்பிடுவீங்க. அப்போ நீங்கள் எப்படி பயணிங்கிறீங்க? யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். சரிம்மா பரவாயில்ல, அப்போ என்ன ஒரு விருந்தினன் வச்சுக்கோயேன். அப்பயும் அந்த பொண்ணு சிரிச்சான். விருந்தினரா நீங்களா? விருந்தினர் யார் தெரியுமா? இளமையும் பணமும் வரும் போயிடும். இந்த இளமை இப்படியே இருக்குன்னு நினச்சா இருக்காது, போயிடும். பணமும் நம்மள்கிட்டே இருக்குன்னு நினச்சா போயிடும். அப்போ வரும் போவது, விருந்தினராக வருவது இளமையும் பணம்.